ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் நாட்டுக்கோழி வச்சு பண்ணக்கூடிய நாட்டுக்கோழி பெரட்டு பார்க்க போகிறோம். இதே ரெசிபியை ப்ராய்லர் கோழிலையும் பண்ணலாம். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்குது. நான் அதை வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பீஸ் அளவுக்கு இஞ்சி, இதை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இனி இதை மிக்ஸி ஜாரில் ரிவர்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இனி ஒரு குக்கரில் 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை 2-3 நேரம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், நம்ம எடுத்துக்கிற கறிக்கு 3/4 வாசி அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். தண்ணியோட அளவை ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா இது நல்லா கிரேவியை விட நல்லா கட்டியாகவே இருக்கும். அதனால் தண்ணியோட அளவை கறியை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இனி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 12 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிடலாம். கறி வெந்ததும் இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இனி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். இதே ரெசிப்பியை நம்ம ப்ராய்லர் கோழிலையும் பண்ணலான்னு சொன்னேன். அப்படி பண்ணும்போது நீங்கள் இப்படி குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டாம். இதே மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு தண்ணியோட அளவை இதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு நீங்கள் நார்மல் ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக விட்டு எடுத்துக்கிடலாம். ப்ராய்லர் கோழிக்கு குக்கர் தேவையில்லை. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் வேக வச்ச நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மற்ற நார்மல் கிரேவியை விட கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிடுறோம். இனி மூடி போட்டு எதுவுமே மூட வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் வதக்கி எடுத்துக்கிடலாம், அதே மாதிரி கொஞ்சம் கிரேவி டைப்லேயும் எடுத்துக்கிடலாம். இனி கிரேவி கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கலந்து விட்டுக்கிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் மட்டன், பீஃப் எதுனாலுமே பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. நான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் இறக்கிக்கிடுறேன். இனி இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இனி இதை கலந்து விட்டுக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைலில் சிக்கன் பெரட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.